அம்மா கூப்பிட கூப்பிட காதுலயே வாங்காம அவரு வேகமா நடந்து போயிருக்காரு. பக்கத்துல இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி பஸ் ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு கண் கலங்கி இப்படி உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பக்கத்துல ஒரு முதியவர் இருக்காரதே அப்படிங்கிறதே அவருக்கு தெரிய வந்திருக்கு. எந்த ஊருக்கு போறீங்கன்னு பெரியவர் கேட்டிருக்காரு. தெரியல அப்படின்னு. எந்த ஊருக்கு போறேன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறீங்களா? இப்ப நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, அத தீர்த்து வைக்க போறீங்களா? டிகிரி முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. என்னோட படிச்ச எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க என்னை எல்லாரும் பரிதாபமா பார்க்குறாங்க. எனக்கு இது அவமானமா இருக்கு. இன்னைக்கு கூட என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன பண்றாருன்னு கேட்டாங்க. வீட்ல இருந்து அவரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பொய் சொல்லிட்டாங்க. ஏன்பா அவர்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவருக்கு என்ன தெரியவா போகுது? நான் வீட்ல இருக்கிறேன்னு சொன்னாக்க உங்களுக்கு அவமானமா போகுதா? அந்த அப்பாவுக்கு கோவம் வருது. எத்தன நாளைக்குடா என்னையே நீ சார்ந்து இருப்ப? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? அப்படின்னு அவரு கேட்டதுனால எனக்கு கோவம் வந்துருச்சு. பேக்க தூக்கிக்கிட்டு நான் வந்துட்டேன். அம்மா கிட்ட இருந்து ஒரே கால் வந்துகிட்டே இருக்கு. இவரு ஃபோன பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. கவலைப்படாதம்மா நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் வந்துட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அப்படின்னு அவரு ஃபோன்ல தகவல் சொல்றாரு. இந்த பையன் கேட்டிருக்கான், என்னங்கய்யா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. என்னுடைய மகளுடைய பேரன் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டானா. அதனால அவனை இப்ப அந்த பையனும் உன்னோட மனநிலையில தானேப்பா இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. சுவிட்ச ஆன் பண்ணியிருக்காரு. அம்மா ஏகப்பட்ட கால். போனை எடுத்து பேசியிருக்காரு அம்மாவுக்கு. அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஒரு அழுகை மட்டும்தான் வந்துகிட்டு இருந்திருக்கு. என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ரத்தத்தோட பின்னாடியே வந்தாரு. அவர் வந்த வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். அண்ணா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நான் திரும்பி சென்னை போகணும். பஸ் ஸ்டாண்டு வந்த உடனே நான் நிறுத்துறேன் அது அப்படி. தம்பி பதட்டப்படாதீங்க. பொண்ணு வரும். அந்த இடத்துல ஒரு கார் ரெடியா இருக்கும். நீங்க அந்த காரை பிடிச்சி சென்னை போயிருங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நீங்க யாரு இவ்வளவு உதவி செய்றீங்க? நானும் இதே மாதிரிதான் தம்பி. வயசுல அப்பா கிட்ட கோவப்பட்டுட்டு வெளியே வந்துட்டேன். நான் வந்த நேரம் இப்படிதான் எங்க அப்பாவுக்கும் ஆயிடுச்சு. நான் திரும்பி போறப்ப எங்க அப்பாவை பார்க்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. நீயும் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதவியை செய்றேன். டாக்டர் அவருடைய செக்கப்பை முடிச்சுட்டு வரத்துக்கும் சரியா இருந்திருக்கு. கவலைப்படாதீங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. கண்ணை முழிச்ச அந்த நிமிஷத்துலயும் அவன் வந்துட்டானா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. இந்த பையன் அவர் முன்னாடி போய் நின்னு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காப்புல. தம்பி மன்னிச்சிடுறா, உன் மனசு கஷ்டப்படும்படி நான் பேசிட்டேன் அப்படின்னா. இல்லப்பா நான் தான். அந்த சமயம் 2 பேருமே கண்ணீர் வடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மாதங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் ஏஐ டெக்னாலஜியை வச்சு ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப பல வருஷம் கழிச்சு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்திருக்காரு. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு. திரும்பி பார்த்த இவருக்கு இவரோட வாழ்க்கை ஒரு செகண்ட் அப்படியே திரும்பி வந்திருக்கு. அந்த பையன் கிட்ட போயிட்டு, தம்பி நீங்க என்ன போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல கையை போட்டு டீ கடைக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. இந்த வாழ்க்கை எனக்கு எந்த வாய்ப்பையுமே கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறதையும் கோவப்படுறதையும் உலகத்திற்கு நாம பரிசளிப்போம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தை நாம வளர்த்துக்கணும்.